ஹாய் ஹலோ நமஸ்தே. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கோ? நாங்கள் நல்லா இருக்கிறோம்ப்பா. இன்னைக்கு கேஜிஎஃப் போயிருந்தோம். நேற்றெல்லாம் நைட்டு சாயந்தரம் மழைன்னா மழையை விடாத மழை. ஒன் டே மார்க்கெட் வீடியோ போடலான்னு நினச்சோம், போகவே முடியல. ஓகே, இன்னைக்கு வந்து கேஜிஎஃப் போயிட்டு வந்தோம். வந்து காய்ங்கோ கறி வாங்கலை, காய்ங்க தான் வாங்கிட்டு வந்தோம். கறின்றதே மனசில் வருது. ஏன்னோ கறி கவனம் வந்துட்டுக்குது, ஆனால் கறி வாங்க முடியல. என்னென்ன வாங்கணுன்னு, எந்தெந்த பொருள் வாங்கணுன்ட்டு நாங்கள் சொல்கிறேன், காமிக்க போகிறேன். ஓகேங்களா மகோ? சரி, அது ஸ்டூல் அரைச்சு மகோ. ஓகே, ஒரு பொருளாக காமிக்கிறேன். 1/2 கிலோ கடலை வாங்கினேன் கைஸ். ஐயோ, கடலை பேக்கெட்டு ஓப்பன் ஆகிடுச்சு மகோ. கடலை வாங்கினேன்னா அந்த கடலை பேக்கெட் பட்டன் போயிடுச்சு, கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. வெண்டைக்காய் 20 ரூபா. 2 கைக்கு பாருங்க, 2 கை 20 ரூபா. முருங்கைனா சீப்பாக இருக்குதுன்னு தெரில பாருங்க. இதில் சூப் வைக்கலான்ட்டு, முருங்கைக்காய் சூப் வைக்கலான்ட்டு 20 ரூபாய்க்கு இவ்வளோ அள்ளி கொடுத்துட்டுக்குது அந்த ஆயா கடை. காமிச்சிருப்பேன் பழைய வீடியோவில் பாருங்க. இது பண்ணால் ஆயா கடையில் வாங்கின 20 ரூபா. இளைய முருங்கைக்காய் சூப்போ இல்லைன்னா பொரியல் கூட மறந்துட்டுக்கிறேன். பார்க்கலாம் எது வைக்கலாமான்ட்டு. கண்டிப்பாக வைக்கும் போது வீடியோ போடுறேன். நீங்கள் கூட அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் 40 ரூபா பானிபூரி அப்படின்னா பூரி, கோல்குப்பான்றோம். தமிழில் என்ன சொல்கிறாங்க தெரியல, பானிபூரி தான் நினைக்கிறேன். ஓகேங்களா கைஸ், இந்த பூரி வாங்கி வந்துக்கிறோம். இதுக்கான தேவைங்களை நாங்கள் செஞ்சு வீடியோவில் போடுறோம். அந்த ஜெல் வைக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சா 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ சேமியா, 1/4 கிலோ கடுகு 35 ரூபாவா. 1/4 கிலோ 35ன்னா 70, 140 ரூபாவா. கிலோ 100 ரூபாய் இருந்துச்சு. அதோட கம்மியாக கூட இருந்துச்சு கடுகு. இப்போ இதே விலையா 140. கத்திரிக்காய் ஆயா கடையில் பாருங்க. இது என்ன இது வந்து காஞ்ச போன மாதிரி போட்டுக்கிறோங்கம்மா. இதில் பாரு பூச்சியை வந்துட்டுக்குது. இங்கே பாரு, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கக்கூடாது அந்த ஆயா. 20 ரூபா கைஸ். இதில் பாருங்க பூச்சி. இது போர் நீரோ. இங்கே ஒரு முருங்கைக்காய் மிஸ் ஆகிட்டுக்குது. முருங்கையா அந்த இவ்வளோ கொடுத்துக்கிறாங்களா தரலடாவா. வெண்டைக்காய் இன்னொரு 4 இங்கே இருக்குது. வெண்டைக்காய், அப்புறம் கீரைக்காய் தானே. நாங்கள் சோத்தைக்காய் என்றோம், நீங்கள் கீரைக்காய். சோத்தைக்காய் இடை சோத்தைக்காய் ஏனுவோம், கீரைக்காய். அப்புறம் இன்னொரு பேர் சொல்கிறாங்க, அது என்ன வெள்ளேரிக்காவோ என்னவோ சொல்கிறாங்க. இதெல்லாம் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க. பாருங்க, பீனிஸ் 20 ரூபா. அங்கேயே போட்டுடுறேன். என் பொண்ணு வேறு முறிச்சுன்னு இருக்கிறா, எடுத்து வைக்கிறது இல்லைன்ட்டு. அப்புறம் 50 ரூபா 60 ரூபா தக்காளியா அந்த ஆயா கடையிலே ஆஞ்சிதான் எடுக்கணும். இது 20 ரூபாய்க்குன்னு வாங்கின்னு வந்துருக்குறோம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து. பாரு, ஐயோ நல்லாவே இல்லை, இதில் பூச்சி விழுந்த மாதிரி இருக்குது. என்னமாகோ நல்லா இருக்கிறாரா? ஆஞ்சின்னு இருக்கக்கூடாதா? ஆஞ்சிக்கிட்டு கூட தெரியுறதில்ல பாருங்கோ. என்ன சொல்கிறது? இது 20 ரூபாப்பா. அந்த கடலை கொட்டிடுச்சு. இது 10 ரூபாப்பா. கொத்தமல்லியும் புதினாவோ லவ் பேர்ட்ஸ் வேற வளர்த்துன்னுக்கிறோம். வளர்க்குறவன் சும்மாவே இருக்க மாட்டான் என் பையன். அதை என்னவோ வளர்த்துட்றேன் பண்ணிடுறேன்ட்டு 3 அரை செலவு பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறான். இது கொத்தமல்லி 2 சேர்த்து தான் 10 ரூபா. கொத்தமல்லி புதினா 2 சேர்த்து தான் 10 ரூபா.
ஓகேயா கைஸ், அப்புறம் என்னென்ன விஷயம் தெரியுமா, ஆட்டோவில் வந்துன்னு இருந்தோம் கைஸ். ஆட்டோவில் வந்துன்னு இருந்தோமா, ஒரு பிரதர் வந்து அப்படின்னா ஒரு நன்றி நன்றி எங்களுக்கு என்னவோ அவங்க எப்படி கெட்டவங்களோ நல்லவங்களோ தெரில, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இங்கேருந்து ஆட்டோவில் இட்டுன்னு போனாங்க, நார்மலாக தான் போனோம். அப்படின்னா ஸ்பீடாக போகிறது அப்படி இப்படி போகிறது பண்ணுறாங்க ஆட்டோக்காரங்க கூட, ரொம்ப மோசம். ஸ்லோவாக போங்கன்னா ரொம்ப வருஷமாக ஓட்டின்னுக்கிறோம், நீங்கள் இப்போ கேட்குறீங்களான்னு கேட்பாங்க. அது தொட்டு நான் சொல்கிறேன் என்ன இதுக்கு இன்றைக்கி நார்மலாக நல்லா ஓட்டின்னு போகிறது இல்லை. அது அந்த பிரதர் வந்து 120 ரூபா வாங்கணும். நான் சொன்னேன் எடுத்துக்கோங்க பரவாயில்லைன்ட்டு, 200 ரூபாய்க்கு 120 ரூபா எடுத்துக்கோங்கன்னு. வேண்டாம்மா 100 ரூபா பரவாயில்லை நான் சொல்லிட்டு 100 ரூபாய் எடுத்துக்கினாங்க. அவங்க அவங்க எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு தம்பிக்கு என்ன பண்ணாங்கோ, அவங்க ஃப்ரெண்டு இல்லை தெரிஞ்சவங்க இல்லை என்னமே இல்லை, அவங்க ஏதோ பேசின்னு வந்துருந்தாங்கோ. அந்த தம்பிக்கு வந்து காசே வாங்கலை. இருக்கட்டும் பிரதர் என்ன, அவங்க இறங்கும் போது இருக்கட்டும் பிரதர்ன்ட்டு அப்படியே ஓட்டின்னு போனாங்க. சிலர் நல்லவங்க இருக்கிறாங்க, சிலரும் கெட்டவங்களும் இருக்கிறாங்க. கொதிக்கிட்ட தண்ணி கொதிக்கணும் மகோ, அதுக்கு ஜெல்லு. அந்த மாதிரி சிலர் நல்லவங்களும் இருக்கிறாங்க, சிலர் கெட்டவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் சொல்ல வரல. அந்த நல்லவங்களுக்கு கூட ஆண்டவர் நல்லதாக நம்ம நினச்சி ஒரு ஜபிக்கிறது ஒரு நல்லதுன்னு நினச்சிக்கினேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் 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 பாய். ஓகேயா? நெக்ஸ்ட் வீடியோவுக்கு என்ன பண்ணோம், கமெண்ட் பண்ணணுமா? பாய் பாய்.